விஜயோடைய ஒரு மாத தாண்டிய ஆட்சி எப்படி இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ஒரு காலகட்டத்துல பாலைவனத்துல இருந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தவனத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்க. பாலைவனம்னா அப்படி என்ன ஸ்டாலின் ஆட்சி பாலைவனமா இருந்தது சார்? எல்லா இடத்துலயுமே சார் ஸ்டாலின்ன்றது சொல்றதை விட காமராஜ் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆட்சிகள் வந்தது. திமுக அதிமுக அந்த 30 வருட ஆட்சியை சொல்றீங்க. எது தொட்டாலும் காசுதான். ஊழல், லஞ்சம். வட்டச் செயலாளர் கூட ஒரு 4 பேர் இருப்பானுங்க. அவன் பப்ளிக்க மிரட்டுறான். கரெக்டா எனக்கு அவனுக்கு தெரியும் இவனுக்கு தெரியும். விஜய் ஆட்சியில ஒரு மாதம் கழிச்சோம் நிறைய பாலியல் கொலைகள் இருக்கு, பாலியல் சீண்டல்கள் இருக்கு, இன்னும் நிறைய தவறுகள் நடந்துட்டு தானே எதிர்கட்சிகள் சொல்றாங்க. சார், அடிப்பட்ட பாம்பு குடிக்கதான் செய்யும். பிறந்த குழந்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா 4 தடவை ஊந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். விஜயோடைய ஆட்சி ஒரு மாத குழந்தைன்றீங்க. ஒரு மாத குழந்தையிலேயே பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? எதிர்கட்சிகள் சொல்றாங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ள தமிழ்நாடே காணாம போயிட போகுது, விஜய்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. எதிர்கட்சி இருக்காங்க அவங்க வந்து சரியான அடி, கொஞ்சம் நெஞ்சம் அடி கிடையாது. ஸ்டாலின் சார் படாத அடி இல்ல. அதனால வந்து எல்லாருக்குமே வலி இருக்கதான் சார் செய்யும். அதனால அந்த ஆதங்கத்துல வந்து அவங்க பேசுறது உண்மை கிடையாது. அந்த வலியில ஏதோ கத்துறாங்க, என்னவோ பேசுறாங்க. அவங்களுக்கு என்னவோ பேசணும்ல. என்னவோ எதிர்கட்சியே இருக்கவங்க ஏதோ பேசினா தானே எதிர்கட்சி சார். இப்ப நீங்க பேசவே இல்லை அப்படின்னா அந்த எதிர்கட்சி தான் மக்கள் மறந்துடுவாங்க. அவங்களுடைய ரோல் அவங்க செய்யறாங்க. அவங்க இப்பதான் ஒரு மாதத்திலேயே பல வகையில சாதனை பண்ணிருக்காங்க. விஜயோட இருக்கிறவங்க எல்லாருமே புது ஆளுங்க, செங்கோட்டையன் அவர்களை தவிர மத்தவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்றாங்களே. தெரிஞ்சவங்க வந்து துட்டுல இருக்கிறாங்க, தெரியாதவங்க மக்கள்ல இருக்காங்க, மனசுல இருக்காங்கன்றீங்க. இன்னைக்கு வந்து விஜய் சேர்ந்திருக்கும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லாதீங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க அடிமட்டத்துல இருந்து வந்தவங்க. யாரு? விஜயோடைய டீம் வந்து அடிமட்டத்துல. அவங்க புதுசா இருந்தாலும் ஏழ்மையை பார்த்தவங்க, அடிமட்டத்துல இருந்து வந்தவங்க, ஊழல் செய்ய மாட்டாங்க, உண்மையா வேலை செய்வாங்க. நீங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு அவங்க அதான் செஞ்சு ஒவ்வொரு தெருவா வழி இல்லாத தெருவை கூட போய் வந்து சீரமைச்சிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்த புதுசு என்ன சொன்னாரு? நாங்க 6 மாசம் காத்திருப்போம்னாரு. 3 வாரத்துக்கு என்ன சொல்லிட்டாரு? இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காதுன்ட்டாரு. ஏன் இவ்வளவு அவசரம் ஸ்டாலின் அவர்கள்? ஆமா, எனக்கு தாங்கல, எனக்கு ஏறுது. எனக்கு சாதிக்க முடியாது, சாதிச்சு உட்காந்து என்னால முடியாது. எங்க அப்பாவே வந்து முதலமைச்சர் இருந்தாரு, நாங்க பரம்பரையா அந்த லைன்ல இருந்து நாங்க வந்துகிட்டு இருக்கோம். என்னாலேயே முடியாதது. இவன் நேத்து வந்தவர் வந்து இவ்வளவு வேகமா போறாரு, என்னால தாங்க முடியல. ஸ்டாலின் அவர்களால அந்த மக்கள் தீர்ப்பை ஏத்துக்க முடியல. மக்கள் தீர்ப்பு அவர் ஏத்துக்க முடியலன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னா, மக்கள் நான் சொல்றதுதான் அப்படின்ன மாதிரியே அவங்க வாழ்ந்துட்டாங்க. ஸ்டாலின் மட்டும் நீங்க சொல்றீங்க, ஸ்டாலின் இருக்கும் கூட இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து அவங்களால பொறுக்க முடியல. இப்ப அதிமுகவின் உதயகுமார் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆபத்து இருக்கு, அதாவது இந்த அதிமுக இருந்து வந்தவங்கனால விஜயுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தெரியாது, இது வந்து ஒரு மிரட்டலா இல்ல வருத்தப்படுறாரா? அதுக்கு உதாரணம் சொல்றேன். நான் கூட வந்து எதிர்க்க ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டேன்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் இவரால எனக்கு ஆபத்து இருக்கு நானா முன்னெச்சரிக்கையா வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த பேப்பர்ல நுழைச்சி விட்டுருவேன், இல்லைன்னா மீடியால நுழைச்சி விட்டுருவேன். அத மாதிரி வந்து அவர் ஏதாவது நுழைச்சி விட்டுக்கிட்டு ஏதாவது இது இருந்தா தான் அவருடைய சாப்பிட முடியும், அவரால் தூங்க முடியும். விஜய் வந்து ஒரு நடிகர் தான். விஜய் ஏற்கனவே கோவப்பட்டார், ஒரு கூத்தாடி தான் இப்ப என்னன்னு கேட்டாரு. ஆனா இன்னும் வந்து திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் ஒரு நடிகரை நம்பி இந்த நாடு இருக்கு, ஒரு நடிகருக்கு என்ன தெரியும். ஆனா உதயநிதி அவர்கள் நடிகர், ஸ்டாலின் அவர்கள் நடிகர், திருமாவளவன் அவர்கள் நடிகர், சீமான் அவர்கள் நடிகர், இவங்க அதாவது அதிமுக கட்சியுடைய ஜெயலலிதா அம்மாவே ஒரு நடிகை. ஆமா. ஆனா இவங்க எப்படி எல்லாரும் சேர்ந்து அதை அப்படியே மறந்துட்டு விஜய் அவர்களை மட்டும் நடிகர்னு போட்டு முத்திர குத்துறாங்க? எனக்கு 1000 பின்னாடி முன்னாடி அழுக்கு இருக்கு, என்ன நான் பார்க்க மாட்டேன். உன் முதுகுல என்ன இருக்கிற ஆளுக்கு நான் கிளீனா பார்த்து வந்து சொல்லிடுவேன். அத மாதிரி அதுதான் அவங்களுடைய ட்ராக்கு. அது மாதிரி வந்து அவங்க 1000 தப்புகள் செஞ்சாலும் அதெல்லாம் மண்ணு போட்டு மூடிட்டு அடுத்த விடத்தை பண்றான்னு பாக்குறாங்க. இதுதாங்க அவங்களுடைய ஒர்க்கே. விஜய் என்ன செய்யணும், மக்களை திருப்திப்படுத்த என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நமக்கு முதலமைச்சர் சார்? அவர் வந்து ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு இதுவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் போயிட்டு இருக்க பிளான் கரெக்ட்ன்றீங்க? பிரமாதம் சார். இன்னைக்கு நான் சொல்லல சார், டோட்டலி வந்து 234 தொகுதியிலையும் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் கேளுங்க, பிரமாதமா இருக்கு. எல்லாருமே வந்து எப்பா இப்ப மூச்சே வராத இடத்துல மூச்சு வந்தா. நீங்க எப்படி சொல்றீங்க? உதயநிதி சொல்றாரு
மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு, அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. சார் எனக்கு இந்த இடத்துல வந்து சொர்ந்த நான் சொல்லியதான் செய்வேன். அது மாதிரி வந்து அவங்க ஏதாவது சொர்ந்தாதான் அவங்க வந்து உதயநிதி, ஏதாவது சொன்னாதான் ஸ்டாலின், ஏதாவது சொன்னாதான் கனிமொழி, ஏதாவது சொன்னாதான் வந்து அவங்களுடைய பரம்பரை. அப்படி சொல்லலன்னு கேட்டா நம்ம மறந்துடுவோம். அவங்க சொல்றதுல உண்மை இல்ல துளியளவு. மூச்சே வராத இடத்துல மூச்சு வந்தா எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி இப்ப சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷமா. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.